ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி தஞ்சாவூர் வந்தேங்க. ஸோ தஞ்சாவூரில் என்னோடய ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாரு. அவரோட சேர்ந்து நான் இன்றைக்கி தஞ்சாவூரில் சில இடங்களுக்கு போகலான்னு முடிவெடுத்தேன். அதன்படி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இன்றைக்கி கல்லணாத்துல குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தோம். ஸோ காலையிலே வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு அந்த கல்லணாத்துல குளிக்கிறது அவ்வளோ இதமாக இருக்கும் அப்படின்னு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் காலையிலே கிளம்பிட்டேங்க. பாருங்கள், மெயின் ரோட்டில் அந்த கல்லணாத்துக்கு போகணும். ஸோ இங்கே பாருங்கள் கல்லணாத்துல போகக்கூடிய அந்த தண்ணியோட வேகத்தை பாருங்கள். அதே நேரத்தில் இரு பக்கங்கள் மரங்களும் அவ்வளோ நிழல் தரும் இடங்களாகவும் இருக்குது. ஸோ சுற்றுலா பயணிகள், வெளியூர்வாசிகள் மட்டும் இல்லை, உள்ளூர்வாசிகள் எல்லாருமே இங்கே வருவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத மேக்ஸிமம் சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க. அதன்படி தான் நாங்கள் முடங்க பாருங்கள். தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெற்களஞ்சியத்துக்கு மிகவும் பேர் பெற்ற இடம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணிகளில் தான் இங்கே விழுந்து குளிப்பாங்க. இந்த இடத்த பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே விழுந்து குளிக்கணும்னு தோணுங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம விழுந்து குளிக்கிற அவ்வளோ உடலுக்கு மட்டும் இல்லை, மனதுக்கே இதமாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடையாது. அப்படிங்கிற இந்த மாதிரி வெளியூரில் ஆத்தப்பாக்கிலே நமக்கே ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வரும். இங்கே பாருங்கள், தண்ணியோட கொள்ளலை கூட எந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி இந்த பரப்பளவு இதில் காட்டுது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.